இவ்வளவு தூரம் இப்படி தப்பு பண்ணதுக்கு அவன் ஜெயில இருக்கான். அதான் காரணம். நீங்களா ஒண்ணு காரணம் இல்ல பாரதி. நீங்க என்னோட லைஃப்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மெமரபிளா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம் பாரதி. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் பாரதி அப்படின்னு ஆதி சொன்னோடனே பாரதி அதுக்கு சொல்றாங்க, எனக்கு எல்லாமே புரியுது ஆதி. அந்த வீட்டுல இருந்துட்டு அப்படி கிராண்டா நிச்சயதார்த்தம் நடத்துறது கொஞ்சம் சரியில்லை. அது மட்டும் இல்லாம தாலி கட்ட நேரத்துல நீங்க கல்யாணத்தை நிறுத்தினீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு கோபம் இருக்காது பாரதி. நீ அவங்கள பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம ரெண்டு பேர்த்த பத்தி நீங்க யோசனவே பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடக்க இருக்க கல்யாணம் ஒரு கனவு மாதிரி பாரதி. இல்ல என்னோட தர்ம சங்கடமா நிலைமை புரிஞ்சுக்குங்க அது அப்படின்னு சொல்லும் போது தமிழ் சொல்றாங்க, அம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க ரெண்டு பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் கிராண்டா நடக்கணுமோ, சூப்பரா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு ப்ளூ கலர் கோட் சூட், உங்களுக்கு ப்ளூ கலர்ல சாரி, எனக்கு ப்ளூ கலர்ல ஃப்ராக் அப்படின்னு சொன்னோடனே ஆதி சொல்றாரு, இனி யாரு சொல்றது கேட்க போறது இல்ல, எங்க ஃப்ரெண்டு சொல்றதுதான் இங்க எல்லாமே ஃபைனலைஸ் பண்ண போறோம். எங்க ஃப்ரெண்டே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாரு ஆதி. டெடி பேர் கிட்ட சொல்றாங்க, நீ கவலைப்படாத, உனக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு ஆதி. சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே ஆதி ரொமான்ஸா ஒரு லுக் இருக்காங்க நம்ம பாரதிய. அதுக்கப்புறம் ஆதி பாரதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஆக்சுவலா சாரதா பாரதி பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆதி கூட்டிட்டு வர்றாரு. எதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதை சொல்லாம தான் பாரதி கூட்டிட்டு வர்றாங்க. தமிழை பார்த்தோன்னே ஓடி போய் வா அப்படின்னு மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க ஸ்வேதா. இதுல என்ன வில்லங்க இருக்க போகுதோ தெரியல. ஸ்வேதா அப்புறம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா சொல்றாங்க, ஜூஸ் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஜூஸ் கொண்டு வந்து பாப்பாக்கு அப்புறம் பாரதிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸ்வேதா கிட்ட சாரதா கேக்குறாங்க, புடவைக்கார்ட்ட சொல்லிட்டியாமா? சொல்லிட்டேன் அத்தை, வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. பாரதி உன்னை புடவை நிச்சயத்துக்கு எடுக்கிறதுக்கு வர சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் பாரதி சொல்றாங்க, நான் செலக்ட் பண்ணணும் இல்லம்மா, நீங்களே ஒரு சேலையை ஒன்னு செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே செலக்ட் பண்ணாலும் எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரதி நீ இருக்க மனநிலையில நீ இப்படிதான் சொல்லுவ, அதனாலதான் நான் ஆதிக்கிட்ட உன்னை பாக்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புடவைக்காரங்களும் வந்துடுறாங்க. எல்லாம் புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி ஒவ்வொரு புடவையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளோக்கா பாரதிக்கும் புடவை பிடிக்கல. ஏமா நிஜத்துக்கு நீயும் ஒரு சேலை எடுத்துக்கோ ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க சாரதா. இல்லத்த எனக்கு தான் நிறைய புடவை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆதி சொல்றாரு, புடவை எடுத்துக்கோ ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா ஒரு புடவை எடுத்து வைக்கிறாங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணும்போது ப்ளூ கலர் சாரி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சாரியை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சு போயிருது. ஸ்வேதாக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள கரெக்டா அந்த பாரதியும் பாத்துறாங்க. அந்த சாரியை எடுத்துறாங்க. எடுத்தோடனே செம்ம கடுப்பாயிருது. எப்படி இருக்கு சாரி அப்படின்னு அந்த புடவை வச்சு ஆதி கிட்ட காமிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதியும் இந்த புடவையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி அப்போ தமிழ் சொல்றாங்க, அம்மா இப்ப எல்லாம் நீ நல்ல சாரியா கட்டுறது இல்லம்மா, இந்த சாரி சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஸ்வேதா சொல்றாங்க, வேணுங்கிற சாரி எடுத்துக்கங்க, ஆதி கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய எடுத்து தருவோம் அப்படின்னு நக்கலா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்வேதா, ஆனா அந்த ப்ளூ கலர் சாரி மாதிரியே இன்னொரு சாரி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, இல்ல அது மாதிரி புடவை இல்ல, ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம பாரதி இந்த புடவை வேணா வச்சுக்கோங்க, நான் வேற புடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா சொல்றாங்க, மத்தவங்களுக்கு பிடிச்ச பொருள் மேல நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக சொல்றாரு, எக்ஸாக்ட்லி ஸ்வேதா. பாரதி ஸ்வேதா சொன்னதை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஆதி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க ஸ்வேதா. ஸ்வேதா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிச்ச ஆதியையும் எடுத்துக்கிட்ட, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சாரியும் எடுத்துக்கிட்ட, உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவை ஏதாச்சும் ஒரு சாரி எடுத்துக்குமா அப்படின்னு சாரதா சொல்றாங்க. வேண்டாம் வேறப்போ ஒரு சாரியை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சாரி கரெக்டா சொல்றாரு, மேனேஜர் கிட்ட செக் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. மா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்மா அப்படிங்கிறாரு ஆதி. என்ன ஆதி சொல்லு. இல்ல பாரதிக்கு முதல்ல நான் சேலை எடுத்து கொடுக்குறேன், நானே அதுக்கு பே பண்ணிடுறேமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் கேக்குறாங்க, பாட்டி எனக்கு ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. என் செல்ல குட்டிக்கு நான் ஏற்கனவே நிறைய பட்டு பாவாடை எடுத்து வச்சிருக்கேன் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வேதா செம்ம கடுப்புல இருக்காங்க. அடுத்தது அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்காரு ஆதி. அப்போ யாரோ ஒருத்தர் அடிபட்டு இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இவர் காரை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாரு. அவருக்கு பல்ஸ் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்க அவங்களை கூப்பிட சொல்றாங்க. அவங்களும் வர்றாங்க. அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, பிரெயின் டெட் ஆயிடுச்சு, எப்போ உயிர் போகும்னு தெரியாது, அதனால நீங்க இப்படி உடல் உறுப்புகளை டொனேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யோசனை பண்றாங்க. கடைசியில அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பேசி சரின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே அப்படி ஞாபகம் வருது, அவரோட ஹார்ட் அப்படி
தொட்டு பார்த்துட்டு இருக்காரு ஆதி. அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறாங்க அந்த அம்மாக்கு, வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல வேண்டாங்க, நீங்க செஞ்ச உதவியே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து அப்படியே வர்றாரு. ஹார்ட் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே வர்றாரு ஆதி. இந்த ஹார்ட் கொண்டு வந்து இவருக்கு ஆபரேஷன் பண்ணது அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு உடனே கால் பண்றாரு. யாருக்குன்னா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு போயிட்டு இருக்காங்க பாரதியும் லதாவும். லதா வந்து ஆதியை பத்துறாரு. ஏன் நிறுத்து பாரதி அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படிங்கிறாங்க. அங்க பாரு ஆதி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. போய் போன் பேசிட்டு இருக்காரு. யாருக்கு ஆதி போன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு டல்லா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு பாரதி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல பாரதி அப்படிங்கிறாங்க. இல்ல இன்னும் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாரதி என் மனசுக்குள்ள இருக்கிறது நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பாரதி. ஆமா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு தான் இருக்கேன். என்னன்னா எனக்கு ஆபரேஷன் பண்ணப்ப எனக்கு டொனேட் பண்ணாங்களா ஹார்ட்டை, அவங்க சூழ்நிலையில அவங்க மனைவி எப்படி ஓகே சொல்லியிருப்பாங்க நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நம்மளோட கல்யாணத்துக்கும் அவங்க குடும்பம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. நான் உயிரோடு இருக்கிற காரணமே அவங்க தான். அவங்கள பார்க்கணும் பாரதி, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் பாரதி. நம்ம கல்யாணத்துக்கு அவங்க இருந்தா நல்லா இருக்கும் பாரதி. கண்டிப்பா நம்ம உதவி பண்ணி ஆகணும். அவங்களோட மனநிலைமை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாரதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.